Next, instantaneous power வந்து நம்ம calculate பண்ணலாம், which is equal to V of t into I of t. So, instantaneous power நம்ம P of t அப்படின்னு represent பண்ணுவோம். So, இப்ப நம்ம V of t and I of t ஓட வேல்யூவை இங்க substitute பண்ணோம் அப்படின்னா, V of t நம்ம இப்பதான் பார்த்தோம், Vm into sin of omega t and I of t க்கு Im into sin of omega t plus pi அப்படின்னு நமக்கு additional value வந்து கிடைக்கும் in terms of phase-ல. So, இதை further simplify பண்ணோம் அப்படின்னா, Vm Im cos pi into 1 minus cos 2 omega t plus Vm into Im by 2 sin pi sin 2 omega t அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் instantaneous power உடைய value. So, இப்ப நம்ம பேசிக்கா பவர் வந்து இன்ஸ்டன்டேனியஸ்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். இதுல நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. அந்த டைப்ஸ் என்ன, அதனுடைய ஈக்குவேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். So, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரியல் பவர். இதை வந்து நம்ம P அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டிவ் எலிமெண்ட்ஸ் கன்சியூம் பண்ணக்கூடிய ஆக்சுவல் பவர் தான் நம்ம ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம், which is equal to product of RMS value of voltage, RMS value of current into cos pi. So, இதுதான் வந்து ரியல் பவர் P உடைய வேல்யூ. செகண்ட் டைப் வந்து ரியாக்டிவ் பவர் Q. So, இந்த பவர் வந்து the power which is alternatively stored and released by the inductor and capacitor. So, இதுதான் நம்ம ரியாக்டிவ் பவர். ஏன்னா ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படிங்கறதுனாலதான் இது நம்ம ரியாக்டிவ் பவர் அப்படின்னு சொல்லுவோம், which is equal to again VRMS into IRMS into sin pi அப்படின்னு நமக்கு ரியாக்டிவ் பவர் கிடைக்கும். ரியல் பவர்ல cos pi, ரியாக்டிவ் பவர்ல sin pi அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரியல் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ரியல் பவர் நம்ம P ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ரியாக்டிவ் பவர் Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்பேரண்ட் பவர், அதாவது கம்ப்ளீட்டா நம்ம சர்க்யூட்டுக்கு சப்ளை பண்ணக்கூடிய டோட்டல் பவரை தான் நம்ம அப்பேரண்ட் பவர் S அப்படின்னு சொல்லுவோம், which is equal to RMS value of current into RMS value of voltage. So, பவர் ட்ரையாங்கிள பேசிக்கா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு apparent power and real power, அதாவது P and Q நமக்கு இந்த மாதிரி இருக்கும். and இதுல இருந்து நமக்கு தேவையான apparent power in terms of real power and reactive powerல நம்ம calculate பண்ணிக்கலாம். so, S square is equal to P square plus Q square அப்படின்னு கிடைக்கும். S அப்படிங்கிறது apparent power, Pங்கிறது real power, Q அப்படிங்கிறது வந்து reactive power. next, power factor PF, which is equal to cos pi. So, இதை வந்து பாத்தீங்கன்னா it can be represented as ratio of P by S. P அப்படிங்கிறது வந்து real power அப்படின்னு பார்த்திருப்போம், S அப்படிங்கிறது வந்து apparent power. So, இந்த value of PF வந்து when it is equal to 1 நமக்கு purely resistive-ஆ இருக்கும், less than 1 conditionல நமக்கு reactive-ஆ இருக்கும். and அதே மாதிரி lagging PF, leading PF consider பண்ணிட்டோம் அப்படின்னா lagging PFல நமக்கு inductive load-ஆ இருக்கும், leading power factorல நமக்கு capacitive load-ஆ இருக்கும். So, இதுதான் variations based on power factor. லாஸ்ட் டாபிக் 3 phase systems அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒரு 3 phase systems-ல பாத்தீங்கன்னா 3 alternating voltage மேக்னிடியூட் வைஸ்ல நமக்கு ஈக்குவல் இருக்கும், ஃப்ரீக்வன்சிலையும் ஈக்குவலா இருக்கும். ஆனா 120 டிகிரி ஃபேஸ் ஆங்கிள் வந்து பாத்தீங்கன்னா 3 வோல்டேஜஸுமே வந்து டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ இந்த 3 phase systems வந்து எங்க யூஸ் பண்றோம்னா பவர் ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இதை நம்ம காமனா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதனுடைய டைப்ஸ் பார்க்கலாம். பேசிக்கா இதுல 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டார் கனெக்ஷன், இன்னொன்னு வந்து டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் வந்து இந்த மாதிரி நமக்கு இருக்கும். சோ இந்த 3 கனெக்ஷன்ல காமனா இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுதான் நம்ம நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ ஸ்டார் கனெக்ஷன்ல எப்பவுமே ஒரு நியூட்ரல் பாயிண்ட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். சோ இந்த கனெக்ஷன்ல கிடைக்கிற லைன் வோல்டேஜ் தான் நம்ம VL அப்படின்னு சொல்லுவோம், which is equal to √3 of VPH. VPH அப்படிங்கிறது வந்து phasor voltage. and அதே மாதிரி லைன் கரண்ட் IL is equal to phase current IPH அப்படின்னு நமக்கு ஸ்டார் கனெக்ஷன்ல கிடைக்கும். அதுவே இப்ப நம்ம டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்டாவை நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதுல எந்த விதமான நியூட்ரல் பாயிண்ட்ஸும் நமக்கு இருக்காது. இந்த கண்டிஷன்ல கிடைக்கிற லைன் வோல்டேஜ் வந்து it is VL is equal to phasor voltage VPH and line current IL is equal to √3 into phasor current அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
ஸோ பேசிக்கா ஒரு ஸ்டார் கனெக்ஷன் டெல்டா கனெக்ஷன் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்த கனெக்ஷன்ல ஃபேஸ் வோல்டேஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லோட் வோல்டேஜ் டிவைடட் பை √3 அண்ட் இங்கே வந்து இட் இஸ் டைரக்ட்லி ஈக்குவல் டு லோட் வோல்டேஜா கிடைக்கும். அதே மாதிரி ஃபேஸ் கரண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்க நமக்கு கரண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லோட் கரண்ட் அண்ட் ஃபேஸார் கரண்ட் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு லோட் கரண்ட் பை √3 அப்படின்னு டெல்டா கனெக்ஷன்ல கிடைக்கும். ஸோ ரெண்டு கனெக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா பவர் ஃபேக்டருடைய வேல்யூ நமக்கு காஸ் பை அப்படின்னு தான் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ டோட்டல் பவர் அதாவது balanced load conditionல total power P is equal to √3 into load voltage into load current into cos pi. So இந்த பவரை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரியல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். and அதே மாதிரி இப்ப ரியாக்டிவ் பவர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலா ரியாக்டிவ் பவரை நம்ம Q அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே வேல்யூஸ் ரிப்பீட் ஆகும். ஆனா cos பைக்கு பதிலா நமக்கு sin pi அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ டோட்டலா apparent power S is equal to √3 into load voltage into load current அப்படின்னு கிடைக்கும். இதுல இந்த பவர் ஃபேக்டர் அதாவது cos pi அப்படிங்கிறது வந்து இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ரியல் பவர் P டிவைடட் பை தி apparent power S. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் அண்ட் டோட்டல் பவர் அண்டர் பேலன்ஸ்டு லோட் கண்டிஷன். ஸோ இங்க நம்ம பேலன்ஸ்டு லோடுன்னு பார்த்துட்டோம். ஆனா ஒரு பேலன்ஸ்டு லோடுக்கும் அன்பேலன்ஸ்டு லோடுக்கும் என்ன பேசிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். ஸோ பேலன்ஸ்டு லோட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 3 ஃபேஸஸ்லயுமே நமக்கு ஈக்குவல் இம்பிடன்ஸ் வந்து இருக்கும். ஆனா அன்பேலன்ஸ்டு லோட்ல இம்பிடன்ஸ் வந்து நமக்கு ஒவ்வொரு ஃபேஸ்ல வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தான் வந்து தேவைப்படும். ஸோ இந்த 3 ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸோட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ எஃபிஷியன்சியை பொறுத்து நமக்கு ஹையர் எஃபிஷியன்சி கிடைக்கும். அண்ட் கான்ஸ்டன்ட் பவர் டெலிவரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன் கம்பேரிசன் வித் சிங்கிள் ஃபேஸ்ல நமக்கு 3 ஃபேஸ்ல வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் இதோடைய அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டாபிக்கான ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷன் அண்ட் டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன, ஒரு டெல்டா கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டார் கனெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம டெல்டா கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா similar ends of 3 resistances are connected in common point called the star point or neutral point. ஸோ இதனுடைய டெஃபினிஷன் மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். அதனுடைய சிமிலர் எண்ட்ஸ் அதாவது ஒரே மாதிரி இருக்கிற 3 எண்டை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே இந்த ரெசிஸ்டர் மீட் ஆகுது. பி ரெசிஸ்டர் அண்ட் சி ரெசிஸ்டருடைய அதே மாதிரி இருக்க இன்னொரு எண்டை நம்ம எடுத்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு ஒரு பாயிண்ட்ல இந்த மாதிரி மீட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஸ்டார் பாயிண்ட் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் என் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒய் கனெக்ஷன் ஆர் டி கனெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம டி ஃபார்மில் கூட இந்த கனெக்ஷனை வந்து இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ ஸ்டார் கனெக்ஷன் அப்படிங்கும்போது இந்த மாதிரி 2 ரெப்ரசன்டேஷனுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் வந்து ஸ்டார் அப்படின்னு தான் இருக்கும். அதாவது நமக்கு காமனாக ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு மீட் ஆகும் வித் சிமிலர் எண்ட்ஸ். ஸோ ஒரே மாதிரி இருக்க எண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி மீட் பண்ண வச்சோம் அப்படின்னா இதுதான் நம்ம ஸ்டார் கனெக்ஷன் ஆர் ஒய் கனெக்ஷன் ஆர் டி கனெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்டார் கனெக்ஷனுடைய பேசிக். நெக்ஸ்ட் டெல்டா கனெக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே நம்ம டிசிமிலர் எண்ட்ஸ் ஆஃப் 3 ரெசிஸ்டன்சஸ் கனெக்ட் பண்ண போகிறோம் ஒன்றா. ஸோ நம்ம போன இதில் சிமிலர் எண்ட்ஸ் எடுத்தோம். இந்த இடத்துல நம்ம டிசிமிலர் எண் அதாவது ஒரு எண்டை வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸுடைய டிஃப்ரெண்ட்டான எண் கூட இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஏ அண்ட் பி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்டில் நம்ம ஒரு பார்ட் எடுத்திருக்கோம், இன்னொரு எண்டில் இன்னொரு போர்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ டிசிமிலராக இருக்க எண்டை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு லூப்பை நமக்கு ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். அதாவது டெல்டா ஷேப் இருக்கும், சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம டெல்டா கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம டெல்டா அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் போட்டு தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா பை செக்ஷன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு பை மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனை வந்து நம்ம டெல்டா கனெக்ஷன் ஒரு பை கனெக்ஷன் ஒரு மெஷ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாருக்கு பார்த்த மாதிரியே நமக்கு 2 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. டெல்டா கனெக்ஷனில் நமக்கு டெல்டாவில் வந்து பி செக்ஷனுக்கு பதிலாக இங்கே நம்ம பை செக்ஷனாக இந்த மாதிரி வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நமக்கு எந்த விதமான நியூட்ரல் பாயிண்ட்ஸும் இருக்காது. ஸோ அதுதான் ஸ்டார் அண்ட் டெல்டாக்கு இருக்கிற மெயின் டிஃப்ரென்ஸ். ஸ்டாரில் நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும், டெல்டாவில் நியூட்ரல் பாயிண்ட் நமக்கு இருக்காது. இப்போ நம்ம டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டெல்டா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் வந்து கிடைக்கும். ஸ்டார் அப்படிங்கிறத நான் டாட்டட் லைன்ஸில் இங்கே உள்ளேயே ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெல்டாவில் ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்சிஏ அப்படின்னு நமக்கு 3 ரெசிஸ்டன்சஸ் வந்து டிசிமிலர் எண்ட்ஸில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு.
ஸோ ஸ்டாரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 3 ரெசிஸ்டர், ஆனால் காமன் பாயிண்டில் மீட் ஆகும். ஸோ ஸ்ட்ரக்சர் நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் நம்ம RA, RB, RC எடுத்திருக்கோம். இப்போது இந்த RAB அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாரை நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது RA அண்ட் RB இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணது தான் நமக்கு RAB அப்படின்னு ஒரே ரெசிஸ்டராக கிடைக்கும். ஸோ அதனால தான் இதுக்குள்ளே இப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் இதுக்குள்ளேயே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ செப்பரேட் ஸ்ட்ரக்சர் இது, ஆனால் உள்ளே நீங்கள் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி RAB ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியும். அதே மாதிரி RBCக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RB இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம RC கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான RBC வந்து இந்த மாதிரி ரெண்டாக இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் RCA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ RC அண்ட் RAவை வந்து நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு RCA வந்து கிடைச்சிடும் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ரெசிஸ்டராக. ஸோ ஒரு டெல்டாவில் இருக்கிற வேல்யூவை இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டாராக மாற்றிருக்கோம் வித் RA, RB அண்ட் RC. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டெல்டாலேருந்து ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான அவுட்லைன். ஸோ நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதை பொறுத்து நமக்கு வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகும். இப்போ நமக்கு RABங்கிறதுனால இங்கே நமக்கு RA, RB கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே வந்து நம்ம வேறு ஏதாவது ரெசிஸ்டன்ஸை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேரியபிள்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபார்மேட் எடுத்து அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ RBC, RCA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா RA, RB அண்ட் RC அப்போ தான் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ RA வேல்யூவை தான் நம்ம இப்போ கேல்குலேட் பண்ணணும். அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏக்கு ஓரியன்டாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ ஏக்கு ஓரியன்டாக அப்படிங்கும்போது RAB, RCA டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும்போது நமக்கு RA வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் RA கேல்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இதை வந்து நம்ம இன்னொரு விதமாக கூட ரெப்ரசென்ட் பண்ணலாம். AB, RBC, RCA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏக்கு ஓரியன்டட்னா AB, CA. அதே மாதிரி இப்போ பிக்கு ஓரியன்டட்னா B டேர்ம்ஸ் எடுத்துக்கணும். ஏ இருக்கிற டேர்ம்ஸை தான் நம்ம நியூமரேட்டரில் எடுத்துக்கணும். ஸோ RAB, RCA இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அண்ட் டிவைடட் பை த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூவையும் நம்ம இங்கே ஆட் பண்ணியாச்சு. அதை நம்ம டினாமினேட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து RA, RB, RCA நம்ம கேல்குலேட் பண்ணணும். இப்போ RBன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டரில் RBக்கு ஓரியன்டான ரெசிஸ்டன்சஸ் அது என்னென்ன RAB அண்ட் அதே மாதிரி RBC. ஸோ அது ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். RCA இருக்காது. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் போட்டு டிவைடட் பை இந்த டோட்டல் ரெசிஸ்டன்சஸ் அது மூணுத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா சிமிலராக தான் இருக்கும். நமக்கு நியூமரேட்டர் மட்டும் தான் வேரி ஆகும் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் RA, RB, RCA கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ RCA எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் RC வேரியபிளில் இருக்கிற மாதிரி ரெசிஸ்டன்சஸை வந்து நியூமரேட்டரில் இன்க்ளூட் பண்ணியாச்சு டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்சஸ் RAB ப்ளஸ் RBC ப்ளஸ் RCA. ஸோ இதுதான் RA, RB, RCக்கான ஃபார்முலா. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் அட்ஜசன்ட் ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா. அட்ஜசன்ட் அப்படிங்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஆர்ம்ஸ். ஸோ RAB, RCA நமக்கு அட்ஜசன்ட் ஆர்மாக இருக்கும் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் தி ஆர்ம்ஸ் ஆஃப் டெல்டா. ஸோ டெல்டாவில் இருக்கிற ஆர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அட்ஜசன்ட் வந்து நியூமரேட்டரில் இருக்கும் அண்ட் எல்லா ஆர்ம்ஸுடைய வேல்யூவை ஆட் பண்ணுறது வந்து டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இதுதான் டெல்டாலேருந்து ஸ்டார் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே வந்து ஒரு ஸ்டார் நெட்வொர்க்கை ட்ரா பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் இருக்கும் அண்ட் டெல்டா வந்து நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்லேருந்து டெல்டாவை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டாரை ட்ரா பண்ணியாச்சு. இப்போ RA, RB அப்படிங்கிறது நமக்கு ஸ்டாரில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெல்டாவை ட்ரா பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு RAB கிடைச்சிடும். அதே மாதிரி இப்போ பொசிஷன் வைஸ் எழுதணும் அப்படின்னா டெல்டாவாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ RA, RB எடுத்தாச்சு. ஸோ அதில் வந்து நமக்கு RAB வந்து கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே நமக்கு RB, RC இருக்குது. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் RBCயோட வேல்யூ நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி RC, RA இருக்குது. ஸோ நமக்கு தேர்ட் ரெசிஸ்டன்சஸ் வேல்யூவாக RCA கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு தேவையான டெல்டாவுடைய வேல்யூ அதாவது RAB, RBC, RCAவோட வேல்யூஸ் வந்து நமக்கு இப்போ கிடைச்சிருச்சு ஃப்ரம் த ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு RAB எடுத்துக்கலாம். RAB அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ஓரியன்டாக இருக்க பிரான்ச்சஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபார்முலாவை எழுத போகிறோம். ஸோ RAB ஸோ ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ RA தனியாக, RB தனியாக, RAB, RB டிவைடட் பை RC. ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கிற வேல்யூஸை ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவைட் பண்ணோம்னா RAB நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் ஏவும் இருக்குது, பியும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு தனித்தனியாக RA, RB எழுதிக்கணும் ப்ளஸ் RA, RB மல்டிப்ளை பண்ண ஒரு டேர்ம் டிவைடட் பை லெஃப்ட் ஓவர் டேர்ம்.
ஸோ நமக்கு RC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் RAB. ஸோ இந்த ஈக்குவேஷனையே நம்ம இப்போ இந்த RCயை LCM எடுத்தோம் அப்படின்னா அப்போ நமக்கு எப்படி கிடைக்கும்? RARC ப்ளஸ் RBRC ப்ளஸ் RARB டிவைடட் பை RC அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ RCயை நம்ம LCM எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். RAB தேவை நமக்கு. அப்போது டோட்டலாக RAC, RBC, RAB இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தையும் இன்னொன்று கூட மல்டிப்ளை பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை இப்போ RAB அப்படிங்கிறதுனால லெஃப்ட் ஓவர் ரெசிஸ்டன்ஸ் என்ன? RC. அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் RABக்குரிய ஃபார்முலா. இதில் நம்ம எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் RBC எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் B அண்ட் C இருக்குது. ஸோ RB தனியாக RC தனியாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண டேர்ம் RC இன்டூ RB எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு BC தவிர மிச்சம் என்ன இருக்குது? RA நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும் ஃபார் த லாஸ்ட் டேர்ம். ஸோ டிவைடட் பை RA நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி இந்த ஈக்குவேஷனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? RA RB ப்ளஸ் RC RA ப்ளஸ் RC RB டிவைடட் பை RA. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நியூமரேட்டர் எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஆனால் டினாமினேட்டரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேரியேஷன் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் சேமாக இருக்கும், டினாமினேட்டர் மட்டும் நமக்கு இந்த பர்டிகுலர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் வேரி ஆகும். ஸோ RCA அதே மாதிரி RC ப்ளஸ் RA ப்ளஸ் RCRA டிவைடட் பை RB. ஸோ இதில் எந்த ஃபார்முலா வேணால் யூஸ் பண்ணி கொடுத்துருக்க ஸ்டாரை நம்ம இந்த மாதிரி டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான நெசசரி ஃபார்முலாஸ்.